நல்லா சிம்பிளான டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு பொரியல், ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பாட்டில் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு பாருங்கள், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எண்ணெயை ஊற்றி உருளைக்கிழங்கை வந்து தோலோடு கழுவிட்டு பீஸ் போட்டு சேர்த்தாச்சு. மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு, உப்பு சேர்த்தாச்சு. அப்புறம் அப்படியே நம்ம வந்து சிம்மில் வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணுவோம். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த மெத்தடில் செஞ்சால் நல்லாவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சு கிண்டி விடுவோம். இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் வந்து நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரம் வேணும்னு அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை கம்மி வேணும் குறைச்சிக்கலாம். காரமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மிளகாத்தூள் போட்டு நம்ம வந்து அந்த சிம்லேயே தான் இருக்கணும். நல்லா அந்த ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம அப்படியே கிண்டிவிடுவோம். பாருங்கள், எப்படி சுடுங்கி போயிடுச்சு. இந்த அளவுக்கு வரணும். பாருங்கள், நல்லா உப்பு காரம் எல்லாம் இழுத்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.